2 பேர் இருந்தாலும் வாலிபால் விளாட்றாங்க பாருங்கள். விளையாட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும் மாணவர்களுக்கு. ஸ்கூலில் பார்த்தா பிடி சாரோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க மாணவர்கள். பிடிச்ச விளையாட்டு மாணவர்கள் பிடிச்ச விளையாட்டு தாங்க. பிடிக்க வைக்கணும் எப்பயுமே. இது மாதிரி படிப்புலையும் ஆர்வம் வரணும்னா அவங்களுக்கு நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படியா படிக்கணும்னு சொல்லி மனசார நினைக்க வைக்கணும். பாருங்கள், விளையாட்டில் எவ்வளோ ஆர்வம் தெரியுமா? என் பையன்லாம் சனிக்கிழமை அவ்வளோ சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவேன். ஏன்னு கேட்டேன், நான் சனிக்கிழமை லீவ் போடாமல் எழுதுவேன். இன்றைக்கி தான்ப்பா ஸ்கூலில் பிடிஏ விடுவாங்க, ஃபுல்லாக விளையாடுறதான்ப்பா ஸ்கூலில் சனிக்கிழமை சொல்லுவாங்க. அதில் மாணவர்களுக்கு விளையாடுறது தனி சந்தோஷம். மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் ஞாயிற்று கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. கபடி போனா கபடி விளையாட போயிடுவாங்க. கிராமத்தில் கபடி விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பக்கத்து கிராமத்துக்கு ஓடி போய் நைட்டில் வீட்டுக்கு தெரியாமல் கபடி விளையாண்டுட்டு தோத்துட்டோம்னா வர்ற வழியில் வந்து காட்டில் படுத்து கிடந்துட்டு காலைல விடியறதுக்குள்ள ஊருக்கு வந்துடுவோம். என் சின்ன வயசில். இன்றைக்கும் 55 வயசாச்சு. கபடி போட்டின்னு எங்கேயா போகணுன்னா பார்க்கணுன்னு தோணும். விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஆசிரியர்கள்லாம் மாணவர்களை விளையாட்டு மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணுங்க. பிஎட் படிக்கும்போது கூட அதில் ஒரு விஷயம் இருக்கும். மாணவர்களை படிக்கிறதுக்கு தூண்டுதல் பண்ணணும். அதான் முக்கியம். அரட்டி மிரட்டி படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க படிக்க வைக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கிட்டோம்னா விளையாட்டு எவ்வளோ ஆர்வமாக விளையாடுறாங்களோ அது மாதிரி படிப்புலேயும் ஆர்வம் வந்துடும். ஆசிரியர்கள் பலவிதம். சில அன்பாலேயே படிக்க வச்சுருவாங்க, சில அரட்டி மிரட்டி தான் படிக்க வைப்பாங்க. சில மாணவர்களுக்கு அரட்டி மிரட்டி படிக்க வைக்கிற ஆசிரியர்கள் தேவைப்படுது இன்றைக்கி. அதனால் எப்படியோ மாணவர்கள் படித்து முன்னுக்கு வந்தால் போதும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆசிரியரோட எண்ணம். ஆசிரியர்கள் மாணவர் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க. எப்பயுமே நல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை உருவாக்குறாங்க. எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். விளையாட்டில் ஆர்வம் இருக்க மாதிரி படிப்புலேயும் ஆர்வம் இருந்து வாழ்க்கையில் பெரிய முன்னுக்கு வரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன்.